அன்பு நெஞ்சங்களே, அனைவரும் இது தெரியுமா நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறது மனசு. மனசா? ஆமாங்க. மனசுன்றது ஆரம்ப காலத்துல உள்ளம் சொன்னாங்க. ஆனா இப்ப மைண்ட் வாய்ஸ்ன்றாங்க. ஆமா. உள்ளத்துல நல்ல உள்ளம் எதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா நல்ல மனசு என்னன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அவங்க நமக்கு குடுக்கக்கூடிய நல்ல உதவிகள் மூலமா, உபகாரமே எதிர்பார்க்காம அவங்க நமக்கு செய்ற ஹெல்ப் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு மனசு உங்ககிட்ட என்ன சொல்லுது? நீ என் கூட அதிகமான நேரம் செலவிட மாட்டேங்கிற. உன்னோட 24 மணி நேரத்துல 24 மணி நேரமும் நீ ஸ்பெண்ட் பண்ணுற ஒரே ஆள் யாருன்னா உன் ஃபோன் தான். தூங்குற நேரத்த தவிர அப்படின்து. ஆமாங்க. ஏன்னா நம்ம பொதுவாகவே பார்த்தீங்கன்னா டைமை பார்க்குறதில்ல ஃபோன் இருக்குது. கேலண்டரில் பார்க்குறதில்ல ஃபோன் இருக்குது. சமையல் குறிப்பு வேணுமா ஃபோன் இருக்குது. ஒரு நண்பருடைய நம்பர் கூட நமக்கு ஞாபகம் இருக்காது, ஃபோன் பார்த்தா தான் தெரியும் நமக்கு. ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒரு நாள் கிழமை பார்க்கணுமா பஞ்சாங்கம் வேணால் ஃபோன் இருக்குது. கால்குலேட்டர் வேணால் ஃபோன் இருக்குது. எல்லாமே. ஸோ இன்னைக்கு தூக்கம் தண்ணி கூட இல்லாமல் இறந்துருவாங்க, ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. பவர் பேங்க் வேணும் கூட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோன் மட்டும் டெட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை சார்ஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும். மனசே சரியில்லை, என் ஃபோன் ஒர்க் ஆகலை, எப்படா அது சரியாகும் அப்படின்ற ஒரு ஒரு வெறி மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்குமே. நம்மளை விட்டு அதை தள்ளி வச்சாலுமே நம்மளை அதை எட்டி எட்டி கிட்ட வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு நினப்பு நமக்கு. அதனால் மக்களே, உங்கள் மனசு சரி செய்யணும். என்னைக்கா ஒரு நாள் ஒரு 5 நிமிஷமாவது கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் மனசு கூட பேசுகிறீங்களா? இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் ஏகாந்தத்தில் போய் தனியாக இயற்கையை கொண்டாடணும்னு நினைக்கிறோம். இப்போல்லாம் வெளியில் போய் நல்லா ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறோம். அந்த நேரத்தில் நம்ம மனசு எவ்வளோ சந்தோஷப்படுது நம்ம உணர்ந்துருக்கோமா? அதை உணரணும்னா நம்ம மனசு கூட நாம் உட்காந்து பேசணும். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 2 செகண்டாவது கண்ணாடி முன்னாடி நின்று எப்படி இருக்க, செம்ம, நீ நல்ல வாழ்க்கையில் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்க, சியர்ஸ் அப்படி நம்மளை நாமே என்னைக்காவது தோள் தட்டி கொடுத்துட்ருக்கோமா நம்ம மனசை? அதனால் மக்களே, உங்கள் மனசு சிறப்பாக இருந்தால் தான் நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும். ப்ரூஸ்லி ஒரு வாட்டி சொல்கிறாரு, உங்கள் மனசில் என்றைக்குமே உங்களை பற்றி தப்பான நினப்பு கொண்டு வராதீங்க. அது உங்கள் மைண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக அது உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனாக கொண்டு வரும். எப்போவுமே உங்களை பற்றி பாசிட்டிவாகவே நினைங்க. உங்கள் பாடியில் இருக்க செல்ஸும் உங்கள் மைண்டும் அதை கேட்டுகிட்டே இருக்கும். பாசிட்டிவாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு ப்ரூஸ்லி சொல்லியிருக்காரு. நமக்கும் தாங்க. நம்ம நல்லா இருக்கோம்னு நினச்சா நல்லா இருக்கிறோம், நம்மளால் முடியும்னு நினச்சா அது முடியும். ஸோ உங்கள் மனசை என்றைக்குமே ஆரோக்கியமாக ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.